2019 தயநிதி மாறன் இங்கே ஜெயிச்சு எம்பியாக ஆனார். இப்போது அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த தொகுதிக்காக ஒன்றுமே பண்ணலங்க. வந்தாங்க, வின் பண்ணாங்க, போனாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் செய்யலை. அவங்க இந்த தொகுதிக்கு எதுவும் பண்ணல. நீங்கள் எதுவும் பண்ணல. நிவாரண நிதி கொடுப்பாங்க, அதுவும் அவங்க ஆளுங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இல்லாததுலாம் நிறைய இருக்குது. அவ்வளோ யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கிடையாது. அதனால் அவங்க ஆளுங்க கொடுத்துட்டு இவ்வளோ டோக்கன் இருந்தால் அவங்க ஆள் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவரால் யூஸ் ஆகுது எதுவுமே கிடையாது. ஐயா அவர்களே, நான் இந்த தொகுதியாக இருக்கலாம், என்ன செய்தாருன்னு யார் மக்கள் தான் கேட்கணும். அதான் நான் அவங்ககிட்ட கேட்குறோம். நான் மக்கள் ஒருத்தன் கிடையாது, நான் டிஎம்காரன். இந்த பாரு குறை சொல்லுவேன், யார் முகாசனே குறை சொல்லுவேன். ஐ டோன்ட் கேர், அதை பற்றி கவலை பண்ண அவசியம் இல்லை. நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. அவரோட மக்களுங்களை தான் அவர் பார்க்குறாரு கட்டி. இந்த மக்களுங்களை, ஏழை மக்களுங்களை அவர் பார்க்கல. ஆனால் ரொம்ப கஷ்டத்து தான் கொடுத்துக்கிறாரு கட்டி. அந்த 6000 கொடுத்துட்டு அவர் பெருசாக நினைக்கலாம். மக்கள் அது ஏற்றுக்கலை. சில மக்கள் ஏற்றுக்கலை. ஆனால் சில ஏழை மக்களுங்களுக்கு கொடுத்தாரு 6000. அதுதான் வேற ஒன்றும் அவர் செய்யலை. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாதம். 2019 அவர் எம்எல்ஏ வந்தாருங்க. எங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணார். ஆஸ்பத்திரி எல்லாம் கொஞ்சம் வசதி பண்ணார். கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அப்புறம் ரோடு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் மினிஸ்டர் ஆசிரமத்தில் மழை காலம் வந்துச்சு, எங்களுக்கு எல்லாமே வசதி பண்ணி கொடுத்தாரு. புடவைலேருந்து பெட்ஷீட்டு, ப்ரெட்டு, சாப்பாடு, அரிசி கிரிசி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்தாரு. இப்போ நல்லா ட்ரிபிள்கேணி தொகுதியில் நல்லா பண்ணி வராரு. இப்போ செய்யலை தெரியும், எதுவும் கிடையாது. இப்போ இந்த வெள்ளம்லாம் வந்ததில்ல, அப்போது எதனா இல்லை, இவர் ஸ்டாலின் புள்ள வந்தார். பெட்ஷீட் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அதான் அது வந்தது. வேறு எதுவும் உதவிகள், பணம், எந்த இதுவும் இடத்துக்கு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு நிவாரண நிதி கொடுக்கும்போது எல்லாம் வராரு ஒரு சில டைமில். அவர் கருத்து இங்கே எதனா மாற்றிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் எனக்கு இம்ப்ரூவ் தெரியல. அவர் இப்போது இருக்கிற ஆட்சியில் நல்லது தான் பண்ணு வராங்க. 2019-20 ஸ்டாலின் அவர் முதலமைச்சராகி எல்லாமே நல்லது தான் நடக்குது. முதலேருந்து எடப்பாடி பழனிசாமி அம்மா ஆட்சியில் ஓரளவு பண்ணாங்க. அதை விட இவர் நல்லாவே பண்ணு வரார் ஸ்டாலின். அவரு கூட இவர் எம்பியும் தயாநிதி மாறனும் நல்லா தான் பண்ணு வராங்க. இப்போ வெள்ளம் வந்துச்சுங்களா இங்கெல்லாம், அப்போது எதனா உதவிகள் டிஎம்கே அந்த ஆட்சியில் எதனா பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே உதவி பண்ணது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன். ஏடா அடுத்த தூக்கி போட்டு அடுத்த தூக்கி கலாநிதி மாதிரி தான் முடிஞ்ச அளவு செஞ்சார், செய்யாமல் இருக்கலாம். அவர் வெள்ள வருஷத்தில் அந்த முதலமைச்சர் என்ன பண்ண எங்களுக்கு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாரு. வயசானவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 1000 ரூபாய் போட்டாங்களே, பாதி பேருக்கு வரல. ஆமாம், வரல. இந்த ஏரியாவில் பாதி பேர் கிடைக்கலன்றீங்களா? அந்த 1000 கிடைக்கல. அது உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா? அது 10 தான். அதனால் யார் கொடுப்பாங்க அந்த அர்ஜென்ட்டு ஆபத்துக்கு? ஆனால் அவர் உதவி பண்ணார் எங்களுக்கு. அது கவர்மெண்ட் மூலியமாக கொடுத்தாங்க வந்தது. அவங்க கொடுத்துருந்தா வந்திருக்காது. ஏன்னா அவங்களே நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க. இருக்குதோ இல்லையோ பட்னியாக கூட இருந்திருக்கோம். புள்ள குட்டிங்களாம் வச்சுட்டு பையன் ஒரு பொண்ணு வீட்டுக்கார எல்லாம் சாப்பிட்ணும். ஆனால் இருந்தாலும் அது பத்தலனாலும் நாங்கள் ஏதோ இருக்கோம். ஆனால் அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அம்மா இல்லை. எல்லாருக்கும் நல்ல மாதிரி தான் சேர்ந்தது. அது உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா இல்லை அது பத்தலையா? இல்லை, எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க. எவ்வளோ பேருக்கு வந்ததுன்னெலாம் தெரியாது. ஆனால் நிறைய பேர் பயனஞ்சாங்க. அதால் கச்சா மாதிரி தான் இருக்குது. காசெல்லாம் நிறைய பேருக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. 6000 போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எங்களுக்கு 10 ஒரு குடும்பத்தாருக்கு நாங்கள் 2 பேர் இருந்தால் அந்த 6000 கொடுத்தா அந்த ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் சாப்பிட முடியுமா? அது நாங்கள் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். 10,000 கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, சந்தோஷமாக தான். இதே அம்மா ஆட்சியில் இருந்தால் 10,000 கன்ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. அம்மா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த முக ஸ்டாலின் மழைடா அவசர பாருங்க, தண்ணி கைட்டே இருந்தது. அப்போ அவர் இது பண்ணல, தண்ணி தான். ஏன்னா அவங்களோட ஆளுங்க சாப்பிட்றாங்க. இந்த தொகுதி மழை லாஸ்ட்டு மழை புயல் காத்தாச்சுல, அன்றைக்கி எல்லாம் ப்ரெட்டு, பால் இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் மழையில் நெஞ்சின்னு வந்தார் ஊருள்ள. அம்மா அவங்க தெரியும். அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு அம்மாவுக்கு தான் தெரியும். அவங்களாம் செய்வாங்களா எனக்கு தெரியாது. அம்மா வேற. அம்மா கண்டிப்பாக அம்மா தான் செய்வாங்க. நான் அம்மா கூட இருந்திருக்கேன், அம்மா பார்த்துருக்கேன், அவங்க மீட்டிங்லாம் போயிருக்கேன். நான் எங்கன்னா தைரியமாக சொல்லுவேன், யார் மேலாம் சொல்லுவேன். நீங்கள் எனக்கு எங்கன்னா கூட்டு போயிட்டு நான் சொல்லுவேன். நான் யாருக்கும் போயிட மாட்டேன். செத்தாலும் ஒரே ஒரு உயிர் தான், போனால் போட்டோம்.
ஆனால் நான் தைரியமாக பேசுவேன். நேற்றும் நம்மளுக்கு 5 பைசா யார்கிட்டையும் வாங்க மாட்டேன், 5 பைசா வாங்க மாட்டேன். இப்போ பேட்டி முடிஞ்சோட சரி, ஐயா 4 இட்லி வாங்கி கொடுங்க ஐயா உங்களுக்கு கேட்பேன். ஓப்பனா அப்படியே டிக்ளேட் பண்ணுங்க, டிக்ளேட்டாக டெலிவரியாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பசியத்தையும் கேட்டுருவேன். கட்சிக்காரங்கிட்ட போய் மண்டிட மாட்டேன். மண்டிடாத மானம். கலைஞர் சொன்ன வார்த்தை மண்டியோட விலை போகாத சோறம், விலையும் போகக்கூடாது. இருந்தால் சாப்பிடுவோம், இல்லையா பட்டினா கிடப்போம். இதான் என் கொள்கை. நெக்ஸ்ட்டு படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.